என்னம்மா நீ புதுசா இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த கோவில்லயோ இந்த ஊர்லயோ உன்னை பார்த்ததே இல்லையே. என் பேரு மல்லிங்க. இன்னைக்கு நான் தான் கோவில்ல பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலெல்லாம் போட்டிருக்கேன். இனிமே நான் தான் இந்த வேலையில செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி சுந்தரின்னு ஒரு பொண்ணு இருந்தாலும் அவளுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். அந்த சுந்தரி எவ்வளவு பாசமா நீங்க பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி என்னையும் பாசமா பாத்துக்கணும், சரியா? சுந்தரி ஐயா, நாங்க அவளை அன்பா பாத்துக்கிட்டோமா? நல்ல கதை விடுறிய. அம்மன் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட பயபக்தி கிடையாது. அவன் மேல அன்பு காட்டுறதா? அவ கூட எல்லாரும் பேசுறதுக்கே தயங்குவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. நீ அந்த மாதிரி இல்லையே. ஐயோ இல்லைங்க, எனக்கு அம்மன்னா உசுறு மாதிரி. அவங்களுக்கு சேவை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும். பிரசாதத்தை கொடுங்க. கொடுக்குறேன். அம்மன் மேல பக்தி இருக்கோ இல்லையோ எப்படியா போ. எங்க கிட்ட சண்டை போடாம இருந்தா சரி. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஊர்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணை நாங்க பார்க்கலன்னு சொல்றாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் சுத்தி பார்த்தேன், எங்கேயுமே இல்ல. உங்க அப்பா தேடிட்டு போனாரு, இன்னும் வரல. ராஜலட்சுமி, வந்துட்டியாம்மா? வந்துட்டியா தாயே? வா உள்ள வா. என்னமோ வயசானவ கோபத்துல பேசிட்ட. அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போயிடுவியா? வீட்டுல எல்லாரும் உன்னை எப்படி தேடினாங்க தெரியுமா? நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. என் வீட்டுக்காரரு நீ போயிட்டேன்னு நானும் கிளம்பி போறேனாரு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தாயே, நீ வீட்டுக்குள்ளே இருமா. இனிமே நான் உன்னை தப்பாவே பேச மாட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. நீ போயிட்டேனா அவரும் என்னை விட்டு போயிடுவாருமா. ஆமாம்மா, நீ போனதுல இருந்து எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. முன்ன பின்ன தெரியாத ஊரு, நீ எங்கேன்னு போவ சொல்லு. இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன? எனக்கு அம்மா தம்பி அண்ணன்னு யாருமே கிடையாது. பிறந்ததுல இருந்து நான் பார்த்ததெல்லாம் என் அப்பா ஒருத்தர் மட்டும்தான். அவரு ரொம்ப குடிப்பாரு. அவரு பேசுற வார்த்தையில பாதி உண்மை இருக்கும், பாதி பொய்யும் இருக்கும். என்ன மாதிரி பொண்ணுக்கு இவ்ளோ பாசம் காட்டுற குடும்பத்தை தாய் கொடுத்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெயில் காத்து மாரியம்மனை பாத்துக்கிட்டு இருந்த என்ன இந்த ஊர் அம்மனை பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த இந்த ஐயா எனக்கு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. அம்மா வலிக்குது. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாலாவது எதையாவது செய்யலாம். ஐயோ ரத்தம் வேற கொட்டுது. காடு மலைன்னு சுத்தரவ நீ எங்க போய் என்ன பண்ணியோ தெரியல. இப்ப அதோட விளைவு தெரியுதுல. ஏதாச்சும் மருந்து போடலாம்னு பயமா இருக்கு. நாம எதையாவது போட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஏ லலிதா, சீக்கிரமா தண்ணியை கொண்டு வா. கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? ரொம்ப வலிக்குது. டேய் ஸ்ரீனிவாசா, சீக்கிரம் பிரசாதத்தை கொண்டு வரியா? அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கால ஒருத்தி, அவளுக்கு கையெல்லாம் பொண்ணா இருக்குதுப்பா. என்ன நடக்குதுன்னே தெரியல, வலியில துடிக்கிறா. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது நல்லா தானே இருந்தா. சரி வா, என்னன்னு பார்க்கலாம். அம்மா ரொம்ப வலிக்குது. வலி தாங்க முடியல. லலிதா, உங்க மாமாவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, இன்னும் காணோம் அவரை. இவரும் இப்ப வீட்டுல இல்ல, என்னத்த பண்றது? அதனாலதான் வித்யாசங்கரனை கூப்பிட்டு சேகரனை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்கேன். அம்மா வலி தாங்க முடியல. என்னங்காச்சு இந்த பொண்ணுக்கு? என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. உங்க மாமா இருந்திருந்தா அவர் ஏதாவது செஞ்சிருப்பாரு. அவருக்கு கை வைத்தியம் தெரியும். இந்த நேரத்துல அவர் இல்லையே. நான் தேடி பாக்குறேன், இருங்க வந்துடுறேன். மல்லி, என்ன என்னமாச்சு? ஐயோ, என்னமா கையெல்லாம் இப்படி இருக்கு? என்னாச்சு உனக்கு? யாரோ ஆணியால குத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப வலிக்குது. என்னது?
யாரும்மா உன்னை குத்த போறாங்க? எங்கேயாவது வெளியே போனியா? முள்ளு குத்திருச்சா? இல்ல, எனக்கு ரொம்ப வலிக்குது. உங்க அப்பா வீட்டுல இருந்திருந்தா இது என்னன்னு தெரிஞ்சு மருந்து கொடுத்திருப்பாரு. ஆமா. ஓரளவுக்காவது இதை சரி பண்ணுவாரு. அவரை கோவில்ல எங்கேயாவது பாத்தியா நீ? இல்லம்மா, இன்னைக்கு அப்பா கோயிலுக்கு வரவே இல்ல. நான் வேற தாமதமா போனேன். எனக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. லலிதா, ஏதாவது மருந்து எடுத்து போடு. ஏற்கனவே மருந்து போட்டிருக்கேங்க. ஆனா மருந்து போட்டா இன்னும் எரியுதுங்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, இருமா, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாரு. நீ போக வேண்டாப்பா, ஏற்கனவே பங்காரி போயிருக்கான். அப்படியா? அம்மா, அம்மா. ஐயோ, என்ன இது? குடிக்கிறாளே. ஐயா ஐயா நில்லுங்க. என்னாச்சுப்பா குழந்தை? நிதானமா இரு. நான் நிதானமா தான் இருக்கேன். ஆனா நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஒரு பொண்ணு. அவளுக்கு என்ன? என்னாச்சு அந்த பொண்ணுக்கு? அவ துடியா துடிக்கிறா. கையெல்லாம் ரத்தம். கையில உடம்பெல்லாம் ரத்தமா? எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாளா? கீழே விழுந்துட்டாளா? இல்ல, அவ கீழவும் விழல, எங்கேயும் இடிச்சுக்கல. நல்லா தான் இருந்தாலாம். திடீர்னு உடம்பு குத்துதான். நாங்களும் பார்த்தோம், எதுவும் தெரியல. வலிக்குது எரியுதுன்னு துடியா துடிக்கிறா. நான் நினைச்சேன் என்னமோ நடக்குது. யாரோ என்னமோ செய்றாங்க. வா போலாம். இந்த மொத்த ஆணிகளையும் இந்த பிண்டத்துல நான் செருகிட்டா இந்த சக்தி இங்கேயே அடப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த அம்மனே நினைச்சாலும் இந்த சக்தியை இங்கிருந்து விடுதலை பண்ண முடியாது. ஐயா உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் சோர்வா இருக்கு, அவ்வளவுதான். ஐயா இப்ப என்ன பண்றது? எதுவும் செய்ய வேண்டாம், நேரத்தை வீணாக்க வேண்டாம். வா போலாம். போயிடாதீங்கப்பா. இல்லம்மா செல்லம், இல்ல சுந்தரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா, சரியாயிடும் சுந்தரி. என்னங்க? சுந்தரி, கவலைப்படாத. என்னாச்சு உங்களுக்கு? சுந்தரி, இவ சுந்தரி இல்லைங்க, மல்லி. இந்த சக்தியுடைய ஆட்டம் இதோட முடிஞ்சிடும். எல்லா ஆணியை சொருகு, ஏன் தாமதப்படுத்துற? நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா சக்திகளும் அழிஞ்சு போகட்டும். சீக்கிரம் சொருகு, இங்கேயே அடப்படட்டும். பார்த்துக்கிட்டே இரு தாயே. உன் மகிமைய காட்டு. நம்ம சுந்தரியும் இப்படிதானே துடியா துடிப்பா. இவளை பார்க்கும்போது சுந்தரி ஞாபகம் வந்துருச்சு. வலிக்குதே, ரொம்ப முடியல. கடைசி காலத்துல அவளும் இப்படிதானே துடிச்சிருப்பா. நம்மளால அவளை காப்பாற்ற முடியல. இப்ப அவளை மாதிரியே இன்னொருத்தி நம்ம கண்ணு முன்னாடியே. இல்லம்மா, இல்ல சுந்தரி, அந்த அம்மனுக்கு நம்ம மேல என்ன பாசமோ எல்லா கஷ்டங்களையும் நமக்கே கொடுக்கறா. ஒண்ணு இல்லம்மா. ஏன் இப்படி தேவையில்லாம யோசனை பண்றீங்க? குழந்தை, கொஞ்சம் இங்க வாப்பா. ஐயா சொல்லுங்க ஐயா. இத பாரு, இரு. என்னோட 24 வருஷ தவத்தால ஸ்ரீசக்கரத்தை மந்திரிச்சு பண்ண தாயத்தி இது. சீக்கிரமா இதை அவகிட்ட கொண்டு போய் கொடு. இந்தா, இது இருந்தா எந்த துஷ்ட சக்தியும் அவளை எதுவும் பண்ணாது. அப்ப நீங்க ஐயா? என்னை பத்தி கவலையே படாத, முதல்ல கொண்டு போய் கொடு. போ. அந்த ஆணி எனக்கு வேணும். நான் தேடி கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆணி இல்லைனாலும் முள்ளா இருந்தா கூட பரவாயில்லையா? பரவாயில்ல, கொண்டு வா. கடிக்கு இந்த முள்ள புடி.